கண்ணியமானவர்களே, இதைத்தான் இன்றைக்கு நாங்கள் எங்களோட சமூகத்தில் நேரடியாக ஒவ்வொரு பெற்றோர்களும் என்ன செய்கிறது என்று யோசித்து தலையில சகோதரர்களே கையை வச்சு நாங்கள் யோசிச்சு கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். அடுத்த நிலைமை என்னாண்டா, சில மார்க்க அறிஞர்கள் சொல்லுவாங்க, இந்த சினிமாவுக்கு எடிட் ஆகி இந்த பாட்டு கேட்கக்கூடிய, இந்த படம் பார்க்கக்கூடிய, சீரியல் பார்க்கக்கூடிய குழந்தைகள் உருவாகிட்டா அடுத்தது சொல்வார்கள், சில சமகால அறிஞர்கள் சொல்கின்றார்கள், இவர்களிடத்தில் மோசமான படங்கள் பார்க்கக்கூடிய பழக்கம் இருக்கும். கெட்ட நன்னடத்தை அற்ற மிக மோசமான, பார்ப்பதற்கே தகுதியற்ற மோசமான கெட்ட படங்கள், ஆபாச படங்கள் பார்க்கக்கூடிய பழக்கம் உருவாகும். இந்த ஆபாச படங்கள் பார்க்கக்கூடிய பழக்கம் ஒரு வாலிபரிடத்தில், ஒரு மனிதரிடத்தில் உருவாகினா, அன்பான பெற்றோர்களே, அன்பான பொறுப்புதாரிகளே, தெளிவாக விளங்குங்க. எங்களோட வாழ்க்கையில் 5 விதமான இன்னும் பல நோய்கள் உண்டாகும். சைக்காலஜிக் அறிஞர்களும் சொல்கின்றார்கள், சமகால அறிஞர்களும் இதனை அழகாக சூசகமாக விளங்கப்படுத்துகின்றார்கள். இந்த பாட்டு பார்க்கக்கூடிய, படம் பார்க்கக்கூடிய பழக்கம் இருந்தா காலப்போக்கில் இவரிடத்தில் ஆபாச படங்கள் பார்க்கக்கூடிய பழக்கம் இருக்கும். ஆபாச படங்கள் பார்க்கக்கூடியவராக இருந்தா 5 விதமான தன்மைகள் இவருடைய வாழ்க்கையில் உண்டாகும். அது வாலிபரோ, வாலிப பெண்களோ, மூத்த பெண்களோ, அதாவது வயோதிபர்களாக இருந்தாலும் நிச்சயமாக உண்டாகும். அதில் முதலாவது சொல்கின்றார்கள், அத்தஹய்யுலாத் ஃபீ அக்ரபின் நாசி இலைக். நெருக்கமான மனிதர்களாக இருந்தாலும், நெருக்கமான உறவாக இருந்தாலும் இந்த மோசமான படங்கள் பார்க்கக்கூடிய பழக்கம் இருந்தால் அல்லாஹ் பாதுகாக்கணும். அவர்களையும் இவர்கள் கெட்ட எண்ணத்தில் தான் பார்க்கக்கூடிய நிலைமை உண்டாகும். இதில் நாங்கள் சமூகத்தில் நிறைய இடத்துல பார்க்கிறோம். யாரிடத்திலையும், எந்த வாலிபர்களிடத்திலையும், எந்த வாலிப பெண்களிடத்திலையும் யாரையும் சீராக பார்க்கக்கூடிய அந்த தன்மை இல்லை. முழுமையாக கலட்டப்பட்டுட்டு வேறென்ன காரணம் சகோதரர்களே? வேறொன்றுமல்ல, இந்த மோசமான படங்கள் பார்ப்பதனுடைய ரியாக்ஷன். இரண்டாவது எழுதுகின்றார்கள், இந்த மோசமான படங்கள் பார்க்கக்கூடிய பழக்கம் இருந்தா அத்தஹய்யுலாத் ஃபீ மகானில் இபாதா, இபாதத் செய்யக்கூடிய இடமாக இருந்தாலும், நல்ல பழக்கமுடைய இடங்களாக இருந்தாலும், இதை பார்க்கக்கூடியவர்களுடைய சிந்தனை அந்த இடத்தில் கூட கற்பனையில் மிக மோசமான விடயங்களை சிந்திக்கக்கூடிய மிக மோசமான சிந்தனையாக மாறிடும். இதனையும் நாங்கள் நேரடியாக சமூகத்தில் பார்க்கிறோம். யாரும் யாரையும் சகோதரர்களே நல்ல எண்ணத்தில் பார்க்கறதில்லை. மோசமான மானக்கேடான செயற்பாடுகளுடைய அந்த கெட்ட சிந்தனையில, கெட்ட எண்ணத்தில் தான் நாங்கள் பார்க்கிறோம். இது இரண்டாவது. மூன்றாவது எழுதுகின்றார்கள், யாரிடத்தில் இந்த பழக்கம் இருக்கிறதோ முதாவமத்துன் நதம், இவர்களிடத்தில் சந்தோஷம் இருக்காது, எப்பொழுதுமே கை சேதம் இருக்கும், எப்பொழுதுமே பயம், எப்பொழுதுமே திடுக்கம் இவர்களுடைய உள்ளத்தில் இருந்து கொண்டே இருக்கும். இந்த படங்கள், மோசமான ஆபாச படங்கள் பார்க்கக்கூடிய பழக்கம் இருந்தா. நான்காவது எழுதுகின்றார்கள், அதமு தௌஃபீக் மினல்லாஹ், அல்லாஹு தஆலாவிடத்திலிருந்து இந்த கெட்ட தனிமையில் இவரிடத்தில் இந்த பழக்கம் இருந்தால் நிச்சயமாக சான்சஸ் இவரை விட்டும் தப்பி போகும். சான்சஸ் இவருடைய வாழ்க்கையில் உண்டாக மாட்டிச்சு. சந்தர்ப்பம் கிட்ட வார மாதிரி இருக்கும். எல்லா டாக்குமெண்ட்ஸையும் ஒப்படைச்சிருப்பார், எல்லாம் சரி வார மாதிரி இருக்கும். ஆனால் கடைசியில் சரி வராது. காரணம் என்ன? தனிமையில் இவர் செய்யக்கூடிய பாவம், இவர் பார்க்கக்கூடிய இந்த படங்கள் நிச்சயமாக இதை கட்டாயமாக உண்டாக்கும். அஞ்சாவது எழுதுகின்றார்கள், அதமு சிகதி பின் நஃப்ஸ்,
தன்னம்பிக்கை இவருடைய வாழ்க்கையில் முழுமையாக இல்லாமல் போகும். கண்ணியமானவர்களே, இது எங்களோட வாலிபர்களிடத்தில், வாலிப பெண்களிடத்தில் சமகாலத்தில் நாங்கள் நேரடியாக பார்க்கிறோம். யாருக்கும் தன்னம்பிக்கை இல்லை. சினிமாவை பார்க்கிறது, படங்களை பார்க்கிறது, இதே போல தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள பார்க்குறாங்க. படத்தில் நடக்கிற மாதிரி, சீரியலில் நடிக்கிற மாதிரி அவர்கள் பணத்துக்காக வேண்டி, அவர்கள் எக்ரிமெண்ட்ல, அவர்களுடைய அது போதை பணத்தை சம்பாதிப்பதற்காக வேண்டி அவர்கள் செலவழித்து சினிமாவை, படங்களை, பாட்டுகளை உருவாக்குகின்றார்கள். எங்களுடைய வாலிபர்களும் வாலிப பெண்களும் நாம் இதற்கு அடிமையாக இருக்கிறோம் என்றால், கண்ணியமான சகோதரர்களே, அன்பானவர்களே, நாம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் பெற்றோர்கள் நிச்சயமாக நாம் சிந்திக்க வேண்டும். எனவே சகோதரர்களே, இதற்கு முற்றுப்புள்ளி வைப்போம். இந்த பாவம் எங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடாது. இருந்தால் சற்று சற்றாக, கட்டம் கட்டமாக இதனை முழுமையாக வீட்டிலிருந்து இல்லாமாக்குவோம், எங்களுடைய கைகளிலிருந்து இல்லாமாக்குவோம், இதனுடைய பாவனையை முழுமையாக குறைப்போம். கண்ணியமானவர்களே, சிறந்த நல்ல சமுதாயத்தை ஒரு காலத்தில் சொல்லுவாங்க, 1990ஆம் ஆண்டுக்கு முன்பதாக அல்லது 2000ஆம் ஆண்டுக்கு முன்பதாக சமூகத்தில் நல்ல செயற்பாடுகள், நல்ல மனிதர்கள், சாலிஹான மனிதர்கள், 5 நேரம் தொழக்கூடிய அல்லாஹ்வுக்கு நெருக்கமான மனிதர்கள் இருந்தார்கள். ஆனால் இன்று நாம் பார்க்கிறோம், ஒரு 20-25 வருடங்களுக்கு பின்பதாக இந்த சினிமாவும், இந்த பாடல்களும், இந்த பாட்டுகளும், இந்த டிவிகளும், இந்த இண்டோர் என்ன தொலைத்தொடர்பு சாதனங்களும் இந்த பரவிய இந்த காலத்தில் பார்க்கிறோம். இப்படியாப்பட்ட எந்த காட்சியையும், இப்படியாப்பட்ட எந்த செய்திகளையும் எங்களுடைய வாழ்க்கையில் சாதாரண ஒரு சிறிய குடும்பத்தில் கூட பார்க்க இயலாட்டி, கண்ணியமானவர்களே, நாங்கள் ஒவ்வொருத்தரும் யோசிப்போம், நாங்கள் மிக மோசமான ஒரு எதிர்காலத்தின் பக்கம் நாங்கள் நகர்ந்து கொண்டு இருக்கிறோம். ஒரு 2040ஆம் ஆண்டு, ஒரு 2050ஆம் ஆண்டு வரக்கூடிய நேரத்தில் சில சமகால அறிஞர்கள் சொல்கின்றார்கள், இதே நிலைமை தொடர்ந்தால் பூமி எப்படி தெரியுமா இருக்குமாம்? சொல்கின்றார்கள், ஆடைகள் அணிந்த மிருகங்களை பார்க்கலாம், அப்படியாப்பட்ட ஒரு நிலைமை உருவாகலாம், இதே நிலைமை தொடர்ந்தால் என்ற யூகத்தை சில சமகால அறிஞர்கள் விளங்கப்படுத்துகின்றார்கள். எனவே கண்ணியமான சகோதரர்களே, அன்பானவர்களே, பெற்றோர்களே, நாம் யோசிப்போம். நாம் பொறுப்புதாரிகள். நிச்சயமாக அல்லாஹ் எங்களிடத்தில் கேட்க போறான். நிச்சயமாக ஆண்கள் நாம் எங்களிடத்தில் ரோசமான இந்த தன்மையை நாம் உருவாக்க